வணக்கம். தமிழக வெற்றிக் கழக மாநாடு மிக சிறப்பாக வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. மாநாட்டுக்கான வேலைகள்லாம் சிறப்பாக நடக்குது. புஜ்ஜி ஆனந்த் அவர்கள் செயலாளர் நல்லா பார்வையிட்டு செய்துக்கிட்டு இருக்காரு. புதிய வருகை தாடி பாலாஜி அவர்கள், தம்பி தாடி பாலாஜி அவர்கள் புதிய வருகையாக வந்திருக்காரு. நம்ம தாவேகா கட்சி இதில் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவர் என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நடிகர்களில் முதல்ல வந்ததுன்னா அது ஒரு பேர் இருக்குது. டக்குன்னு வந்து சேர்ந்துடணும். இப்போ அதிமுக ஆரம்பித்தப்போ ஐஸ்வர்யவேலன் வந்தார். இப்போ இன்றைக்கி ஒரு காலேஜே இருக்க அவர்கிட்ட. அது மாதிரி வந்து உடனே அட்டர் பண்ணணும். எதாக இருந்தாலும் அது மாதிரி பண்ணாதே வந்து நல்லது. பரவாயில்ல. முதல்ல நடிகர் ஒருத்தர் வந்து விஜய்க்கு ஆதரவாக துணிஞ்சு வந்து இறங்கி வந்திருக்கார். தாவேகாவுக்கு ஆதரவாக வந்திருக்காரு. அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தம்பி தாடி பாலாஜி அவர்களுக்கு. அதே மாதிரி அவர் சிறப்புரைக்கெல்லாம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி நடிகர்கள் வந்து சேரணும். புதுசாக வந்து ஒரு நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தா சக ஊழியர்கள் வந்து ஒரு சேர்ந்து நடிகர்கள்லாம் வந்து முன் வந்து சேர்ந்து இந்த மாநாடு வரக்குள்ளே எப்படி ஒரு 10 நடிகர்களாக சேரணும். பிரச்சாரத்தப்போ 234 தொகுதி சுற்றணும். சுற்றுறதுக்கு அதுதான் முடியும். இப்போவே டிஎம்கே ஆட்டங்கண்டு போச்சான். டிஎம்கேல என்னமோ வந்துட்டு டிஎம்கேலே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் சாதாரண கட்சி இல்லை. திராவிட கட்சியில் பெரிய கட்சி. அவங்களே பதவி சொல்லலாம் எதாக இருந்தாலும். ஏன்னா இப்போவே வந்து அவங்களுக்கு வந்து என்னான்னு தெரியல, திடீர்னு டிஎம்கேலேருந்து ஆளுங்க போயிடுவாங்கன்னு பயம் வந்துச்சா என்னன்னு தெரியல. பிரகாஷ்ராஜ் வில்லனை நடித்தாராம், அதனால் அவரை சேர்க்குறாங்களாம். பிரகாஷ்ராஜ் ஏற்கனவே கில்லியில் அடி வாங்கினார்ல, அதே தான் எங்கே வந்தாலும் அடி வாங்குவார். கில்லி தான். அவர் வில்லனை நடித்தார். வில்லனை நடித்தவர் மட்டும் இல்லை, எம்என் நம்பியார் கூட தான் வில்லனை நடித்தார். அவர் நல்லவர், சாமி பக்தி உள்ளவர். ஆனால் இவங்க குடும்பத்திலே வில்லன் தானே பிரகாஷ்ராஜ். எதுலேயுமே நல்லவே இல்லையே. வில்லன்னா நடிப்பில் மட்டும் வில்லன் இல்லை, குடும்ப வாழ்க்கையே அப்படித்தான் இருந்து போயிடுச்சு. அதனால் வந்து அவர் வர்றாருன்னா அது வந்துட்டு அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். அவர் வந்து சொல்லி கொடுக்குற வசனத்தை பேச போகிறாரு, அவ்வளோதானே. வரட்டும். வந்தால் நம்ம தம்பி தாடி பாலாஜியே அவருக்கு சொல்லுவார் விளக்கம். தாடி பாலாஜி இருக்கார்ல, அவரை வச்சே சமாளிச்சிக்கலாம். புஜ்ஜி ஆனந்த் லெவலுக்கு கூட போக முடியாது பிரகாஷ்ராஜ். அவரை சூப்பராக பேசுகிறாரு. தாடி பாலாஜியை வச்சே அவருக்கு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா இனிமேல் பிரகாஷ்ராஜ் அப்படி போட்டிருக்காங்களாம், வந்து நம்ம மேடையில் பேசியிருக்காரு. நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி போட்டிருந்துச்சு. இன்றைக்கி நான் டெய்லி எண்டுன்னு வருது பார்த்தீங்களா, அதை பார்த்தே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் வேறு எதுவும் அரசியலில் வந்து பெரிய லெவலெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் டெய்லி எண்டு பார்க்குறேன். நடிகர் விஜய், தம்பி விஜய் அவர்கள் அவர் அரசியலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இனிமேல் அவர் கட்சி சார்பில் பேசணும் அப்படிங்கிறக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்காக பேசுகிறேன். ஆனால் வர்ற ஆளுங்க வந்து நல்ல ஆளுங்களாம் வந்தால் பரவாயில்ல. போட்டி போடணும்னா நல்ல ஆளுங்க இருக்கணும். ஒரு நல்ல ஆளு கூட கிடைக்காம ஏன் இப்படி ஆகிட்டாங்க? திமுக ஏன் பயப்படக்கூடாது இருக்கலாம். இந்த சும்மா நீங்களும் பேசுங்க, அவரும் பேச போகிறாரு. வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மிக சிறப்பாக செயல்பட்டு வர்றார் புஜ்ஜி ஆனந்த். மாநாட்டு வேலைகள் நல்லா நடந்துட்டுருக்கு. பிரகாஷ்ராஜ் வர்றாருனாங்க. தாடி பாலாஜியாக பிரகாஷ்ராஜ் பார்த்துடலாம். தாடி பாலாஜியை விட்டே சொல்லுவோம் பிரகாஷ்ராஜுக்கு. வேறு யாரும் தேவையில்லை. தலைவர், மக்கள் தலைவன் விஜய்லாம் ஒன்றும் தேவையில்லை தாடி பாலாஜிக்கு. தாடி பாலாஜியே எல்லா பதிலும் சொல்லிடுவார். அது என்ன சொல்லணுமோ பிரகாஷ்ராஜுக்கு பதிலடி கொடுக்க தாடி பாலாஜி இருக்கார். ஓகே, நன்றி, வணக்கம். இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி காத்து பண்ணேன். சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணிங்கன்னா இன்னும் பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.